புகழ் போதை இருக்கும். தன் அடுத்தவன் புகழணும், நான் தான் இதை செஞ்சோன்ற மனநிலை இருக்கணும். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கண்டித்து சொல்கிறார். நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கிறீர்கள்ங்கிறதுல ரெண்டு அர்த்தம் இருக்குது. நான் செய்யாத ஒன்றை நான் செஞ்ச மாதிரி காட்டி பெருமை தர்றது, அது இல்லாமல் நானே செய்யாத ஒரு அமலை அடுத்தவனுக்கு செய்யுமாறு தூண்டுறது, ரெண்டையும் அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيل العليم وفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறுகின்றவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கு நான் வசியத்தின்னு நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் எங்களுக்கு நிறைய அடிப்படையான கடமைகளை விதித்திருக்கிறான். இந்த கடமைகளை விதித்த அல்லாஹு தஆலா இதன் மூலமாக எங்களிடத்தில் என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டுகிறான். இந்த அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்றால், இந்த இஸ்லாம் அதனூடாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளூடாக முஸ்லீம்களிடத்தில் நல்ல பண்பாடுகளும் நல்ல பழக்க வழக்கங்களும் வர வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமுதாயங்களுக்கும் நபிமார்களை அனுப்பியதனுடைய நோக்கத்தை சொல்கிறான். வலக்கது பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் தூதர்களை அனுப்பினோம். எதற்காக என்றால், அன்இபுதுல்லா வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்வதற்காகவும் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டும் விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காகவும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இறை தூதர்களை அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே மக்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும், அதாவது அக்கீதாவை சொல்ல வேண்டும், மக்களுக்கு தௌஹீதை சொல்ல வேண்டும் என்பதுதான் நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார். எல்லா நபிமார்களும் அடிப்படையாக இதைத்தான் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதைத்தான் செய்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் பூர்ணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வோ குர்ஆனில் தௌஹீதை சொல்வதற்காக இறை தூதர்களாக அனுப்பியதாக சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே பணியைத்தான் செய்தார்கள். ஆனால் நான் சங்கையான பழக்க வழக்கங்களை பூர்ணப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் நபிமார்கள் போதித்த தௌஹீதுக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கும் நல்ல பண்பாடுகளுக்கும் நிச்சயமாக ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சரியாக ஒருவர் தௌஹீதை விளங்கினால் அவரிடத்தில் நடத்தை ரீதியிலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் வந்தாக வேண்டும். அவனுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மாற்றம் வரும், அவனுடைய செயலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மாற்றம் வர வேண்டும். உதாரணமாக, அல்லாஹ்வை பற்றி சரியாக படித்து தௌஹீதை சரியாக புரிந்து கொண்டால்
இந்த உலகத்திலே மனிதனுக்கு செல்வத்தையும் பதவியையும் ஆற்றல்களையும் வழங்குவது அல்லாஹ் ஒருவன்தான். யாரும் தனது அறிவாலோ ஆற்றலாலோ எதையும் அடைந்து கொள்வதில்லை என்கிற அடிப்படையை புரிந்து கொள்வான். இந்த அடிப்படையை புரிந்த ஒருவன் செல்வந்தனாகவோ பதவியில் உள்ளவனாகவோ அதிகாரத்தில் உள்ளவனாகவோ மக்கள் செல்வாக்குள்ளவனாகவோ இருக்கலாம். அப்படி இருந்தால் இது அல்லாஹ்வுடைய சிறப்பு, தாலிக ஃபதுலுல்லாஹ், இது எனக்கு அல்லாஹ் தந்த சிறப்பு என்று அவன் விளங்கிக் கொள்வான். ஆனால் அவன் அக்கீதாவை சரியாக விளங்காமல் இருந்தால், இது எனது அறிவால, ஏண்ட அனுபவத்தால, ஏண்ட ஆற்றலால, ஏண்ட யுக்தியால, ஏண்ட திறமையால நான் அடைந்து கொண்டது என்கிற எண்ணம் அவனுக்கு வரும். இதுதான் ஆணவத்தினுடைய, பெருமையினுடைய, கர்வத்தினுடைய அடிப்படையாக அமையும். ஒருவன் சரியாக தௌஹீதை விளங்கியவனாக இருந்தால், தௌஹீதிலே உறுதியானவனாக இருந்தால், அவன் ஆணவம் கொண்டவனாக, பெருமை கொண்டவனாக, கர்வம் கொண்டவனாக இருக்க மாட்டான். அப்ப அக்கீதாவுக்கும் பண்பாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இதே போல அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே தான் விரும்பியவர்களுக்கு விரும்பியதை கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா மூசா என்கிற, ஹாரூன் என்கிற ஒரு நபி இருக்கக்கூடிய காலத்திலேயே அந்த நபிகளை பட்டினி போட்டுவிட்டு, அந்த நபிகளை ஒரு அடிமை சமுதாயமாக இருக்கக்கூடிய சூழலிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான ஃபிரௌனுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நாடினால் நல்லவர்களுக்கு கொடுக்காமலும் இருப்பான், அல்லாஹ் நாடினால் கெட்டவர்களுக்கு கொடுக்கவும் செய்வான். அவன் விரும்பியவர்களுக்கு விரும்பியதை கொடுப்பான். இது ஒரு அடிப்படையான தன்மை. ஒருவர் சரியாக அல்லாஹ்வை புரிந்து கொண்டால், தன்னிடம் இல்லாத ஒன்று பிறரிடத்தில் இருந்தால், அது அறிவாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், மக்கள் செல்வாக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தனக்கு இல்லாதது அடுத்தவனுக்கு இருந்தால் அதை பார்த்து பொறாமைப்பட மாட்டான். ஏனென்றால் அவன் அக்கீதாவை சரியாக விளங்கி இருக்கிறான். அல்லாஹ் விரும்பினால் கொடுப்பான், நான் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு மனநிலையில் இருப்பான். ஆனால் ஒருவன் அக்கீதாவையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அடுத்தவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள்களை பார்த்து பொறாமையும் படுகிறான் என்றால், ஈமானும் பொறாமையும் ஒரே இடத்தில் ஒன்றாக இருக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப உண்மையிலேயே சரியான அக்கீதாவை ஒருவன் விளங்கியிருந்தால் பொறாமை இல்லாத ஒரு முஸ்லிமாக அவன் இருப்பான். அப்ப இந்த அக்கீதாவுக்கும் பண்பாட்டுக்கும் தொடர்பு இருக்குது, நெருக்கம் இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் அக்கீதாவை எந்த அளவுக்கு உறுதியாக நம்புகிறானோ, எந்த அளவுக்கு அதிலே ஆழமா இருக்கிறானோ, அந்த அளவுக்கு அவனுக்கு நடத்தையில் மாற்றம் வரும். நாம் நம்பக்கூடிய நம்பிக்கையினுடைய, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் உள்ளது ஒன்றுதான், நாம் பேசுவதை அனைத்தையும் அல்லாஹ் கேட்கிறான். நாம் செய்பவற்றையும், எங்களுடைய மனதிலே நாங்கள் நினைப்பதையும், எங்களுடைய கண்களின் அசைவையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற நம்பிக்கை. பொதுவாக எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிறதை நம்புகிறோம். ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு இந்த நம்பிக்கையில் எந்த அளவுக்கு உறுதி ஏற்படுகிறதோ, எந்த அளவுக்கு இதில் ஆழமாக இருக்கிறானோ, அந்த அளவுக்கு அவனுடைய நடத்தையில் மாற்றம் இருக்கும், அவனுடைய பேச்சு முறைகளிலே மாற்றம் இருக்கும், கொடுக்கல் வாங்கலே மாற்றம் இருக்கும், உழைப்பிலே நேர்மை இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனை. இவ்வாறு நாங்கள் பார்த்தோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பண்பாட்டை பூர்ணப்படுத்த வந்தேன் என்று சொல்வதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அக்கீதாவை சொல்வதனுடைய நோக்கம், அதை நம்புகிற அதே நேரத்தில் அது நடத்தையிலே மாற்றங்களாக வர வேண்டும். சஹாபாக்கள்கிட்ட அது வந்துச்சு. அதாவது மிருகங்களை போன்று வாழ்ந்த அந்த சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் இந்த கொள்கையை ஏற்றதற்கு பிறகு, இந்த அடிப்படையை ஏற்றதற்கு பிறகு மனித புனிதர்களாக மாறினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கையினுடைய அடிப்படைகளில் ஒன்றுதான் மறுமை நம்பிக்கை. நாம் இந்த உலகத்தில் செய்த செயல்களுக்கு ஏற்ப மறுமையிலே கூலி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. எல்லா முஸ்லிம்களும் இதை நம்புகிறார்கள், அதில் சந்தேகம் கிடையாது. நாம் மறுமையை எந்த அளவுக்கு ஆழமாக நம்புகிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய நடத்தையிலே மாற்றம் இருக்கும், எங்கள் செயல்பாடிலே பக்குவம் இருக்கும். நாங்கள் இங்கு ஒரு தவறை செய்துவிட்டு தப்பிக்கொண்டாலும் நாளை மறுமையிலே மாட்டிக்கொள்வோம் என்கிற அச்சம் தவறுகளை விட்டு ஒரு மனிதனை பாதுகாக்கும்.
இந்த அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கைக்கும் எங்களுடைய நடத்தையிலே வர வேண்டிய ஒழுக்கத்துக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இஸ்லாம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையை கடமையாக்கியது. தொழுகையினுடைய பெருபேறு என்ன என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்சாயி வல் முன்கர். தொழுகை என்பது ஒரு மனிதனை கேவலமான மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல்களை விட்டும் தடுக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். எங்களுடைய தொழுகை சரியாக இருந்தால், தொழுகை நேர்த்தியாக இருந்தால், அது முழுமையானதாக இருந்தால், அது எங்களை மானக்கேடான விஷயங்களை விட்டும் தடுக்க வேண்டும், வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் தடுக்க வேண்டும். யாருடைய தொழுகை அவர்களை தவறை விட்டு தடுக்குதோ அது பூரணமான தொழுகை என்பதற்கான அடையாளமாக இருக்கும். அப்ப நாங்கள் தொழக்கூடிய 5 நேர தொழுகையினுடைய பிரதிபலன் என்ன என்று கேட்டால், அதனுடைய வெளிப்பாடு என்ன என்று கேட்டால், அந்த தொழுகையினுடைய சிறப்பை வெளியாக நாங்கள் கண்ணால் காண்பது எப்படின்னு கேட்டால், அந்த தொழுகையாளி மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல்களை விட்டும் ஒதுங்கி இருப்பதினூடாகத்தான் நாங்கள் அதை கண்ணால் பார்க்கலாம். இதே போலதான் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கிவிட்டு, இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன என்று சொல்கிற போது, லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக, பாவங்களை விட்டு விலகிக் கொள்றவங்களாக, நன்மைகளை முடிந்தவரை செய்கிறவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் நோம்பினுடைய நோக்கம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யார் பொய் பேசுவதையும் பொய்யின் அடிப்படையிலே செயல்படுவதையும் விடவில்லையோ, அவர்கள் தங்களுடைய உணவையும் பானத்தையும் விட்டு விடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், வெறுமனே நோன்பு என்பது உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதல்ல, பொய்யான பேச்சு பொய்யான நடத்தைகளை விட்டு விலகிறது தான் உண்மையான நோன்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஜக்காத்தை அல்லாஹு தஆலா விதித்துவிட்டு ஜக்காத்தை எடுக்குமாறு சொல்கிற போது எப்படி சொல்கிறான் என்றால், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துத்தஹீருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. நபியே, அவர்களுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுத்து அதன் மூலமாக அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள், தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஜக்காத்து எடுப்பதினூடாக செல்வமும் தூய்மையாகிறது, ஜக்காத்து எடுப்பதினூடாக செல்வந்தர்களும் தூய்மைப்படுத்தப்படுகிறார்கள். அவங்க கஞ்சத்தனத்திலிருந்து தூய்மைப்படுத்தப்படுறாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு உருவாவதனூடாக தூய்மைப்படுத்தப்படுறாங்க, ஏழைகளும் வளர்ந்து எங்களை போல பணக்காரனாக ஆகட்டும் என்கிற மனநிலை வருவதனூடாக அவர்கள் தூய்மைப்படுத்துகிறார்கள். எங்களுடைய உழைப்பில் அடுத்தவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வருவதனூடாக தூய்மைப்படுத்துகிறார்கள். அவங்களுடைய உள்ளம் தூய்மைப்படுத்தப்படுகிறது. அப்ப ஜக்காத்தினுடைய வெளிப்படை என்னென்றா, பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிறதாக இருந்தாலும், ஜக்காத்தினுடைய ஒரு அடிப்படை என்னன்னு சொன்னா, செல்வந்தர்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அவருடைய மனதில் அதாவது கஞ்சத்தனம் வரக்கூடாது, ஊர்ல உள்ள மற்றவனும் வளர்ந்து நம்மளை போல ஆகிடக்கூடாது என்கிற மனநிலை வந்துடக்கூடாது. இப்படி அவர்கள் தூய்மைப்படுத்தப்படுவதற்கான அடிப்படையாக அல்லாஹு தஆலா அந்த இடத்துல ஜக்காத்தை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி அந்த ஹஜ்ஜோடும் சில ஒழுக்கங்களை சம்பந்தப்படுத்தி சொல்லி காட்டுகிறான். அல் ஹஜ்ஜு அஸ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜி என்கிறது அறியப்பட்ட சில மாசங்களில் செய்யப்படுவது. ஃபமன் பரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத ஃபலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். யார் இந்த மாதங்களில் ஹஜ்ஜி செய்வதாக தன் மீது விதித்து கொண்டானோ, எண்ணம் கொண்டானோ, அவர் ஆபாசமான செயல்களில் ஈடுபட வேண்டாம், பாவங்களில் ஈடுபட வேண்டாம், ஹஜ்ஜிலே தர்க்கங்களில் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அதிலையும் ஒழுக்கத்தை சம்பந்தப்படுத்தி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஒழுக்கங்கள் ஒன்று நடத்தை ரீதியாக வெளியில தெரியல ஒழுக்கம். ரெண்டாவது மனசுல வரக்கூடிய பண்பாடு சம்பந்தமான மனசுல வரக்கூடிய எண்ணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹஜ்ஜு அரஃபான்னு சொன்னார்கள். ஹஜ் என்றாலே அரபா தான் என்று சொன்னார்கள். அரபாவில் மட்டும் ஒருவர் இருந்தால் ஹஜ்ஜி முழுமை அடையாது. ஹஜ்ஜினுடைய அர்கான்கள் கடமைகள் இருக்கிறது.
இந்த ஹஜ்ஜில் அரபாண்டு ரசூல் அவங்க சொன்னது என்னன்னு கேட்டால், ஜாஹிலியா காலத்திலும் ஹஜ்ஜி இருந்தது. அரபா என்கிறது புனித எல்லைக்கு அப்பால் இருக்கிறது, ஹரம் எல்லைக்கு அப்பால் இருக்கிறது. ஜாஹிலியா காலத்தில் ஹஜ்ஜி செய்யும்போது அந்த நாட்டில் இருந்த குறைசிகள் போன்ற உயர் வர்க்கத்தினர்கள் ஹரம் எல்லைக்குள்ளே இருப்பாங்க, புனித பிரதேசத்தில் இருப்பாங்க. சாதாரண பொதுமக்கள், அதாவது அந்தஸ்து குறைந்தவர்களாக பார்க்கப்படுறவங்க, தாழ்த்தப்பட்டவங்க அரபாவில் இருப்பாங்க. உயர் சாதியினர் ஹரம் எல்லைக்குள்ளே இருப்பாங்க. அரபா ஹரம் எல்லைக்கு வெளியில் இருக்குது. அப்போ நல்லவங்க, தங்களை கௌரவமாக நினைக்கிறவங்க எங்கே வருவாங்கன்னா ஹரமுக்குள்ளே நிற்பாங்க, ஹரம் எல்லையில் நிற்பாங்க. சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க தான் அரபால நிற்பாங்க. ரசூல்லா என்ன சொன்னாங்கடா, ஹஜ்ஜினாலே அரபால நிற்கிறது தான். இந்த உயர் சாதின்னு தங்களை நினைச்சு கொண்டிருக்கிறாங்களே அவங்களோட போய் சேர்றது இல்லை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவங்களோட சேர்ந்து வாழ்றது தான் ஹஜ்ஜி. அந்த உணர்வை கொடுக்கறதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களா இவங்களான்னு கேட்டா நீங்க இந்த தாழ்த்தப்பட்டவங்க மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இந்த இடத்துக்கு வந்துடுங்க. பொதுவாக இந்த மேட்டுக்குடி மனநிலையில் இருக்கிறவங்க இருப்பாங்க. நாங்கள் ஒரு பெரிய ஃபேமிலி, நாங்கள் ரோயல் ஃபேமிலின்னு நினைக்கிறவங்க ஒரு மட்டத்துக்கு கீழே இறங்கி பேச மாட்டாங்க, இறங்கி கதைக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, நம்மளோட லெவல் குறைஞ்சின்னு நினைப்பாங்க. இது அடிப்படையிலேயே மனதில் ஆணவத்தால் வாரது. அதை ஒழிக்கிறது ஹஜ்ஜினுடைய நோக்கங்களோட ஒன்று. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஹஜ்ஜி அரபா, ஹஜ்ஜின்றாலே அரபாவில் இருக்கிறதான்னு சொன்னாங்க. உயர் சாதிகளோட விட்டுட்டு ஹரத்தினுடைய எல்லையை விட்டுட்டு அரபாவுக்கு வந்துடுங்க. அந்த எல்லையை தாண்டி அதாவது ஹரம் எல்லைக்குள்ள இருந்தால் ஹஜ்ஜி நிறைவேறாது. இந்த ஒரு நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, மனதளவிலும் ஒரு மனிதன் பக்குவப்பட வேண்டும். குர்ஆனுடைய சில செய்திகளை நாங்கள் பார்த்தோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுக்கு அழுத்தம் கொடுக்குது. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது இபாதத் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அன்றாட பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி. பலா தம்னுன் தஸ்தக்தீர், இது ஒரு சாதாரண வசனம். அதிகரித்து கொள்ளும் நோக்கத்தில் அடுத்தவர்கள் மீது நீங்கள் பரிவை காட்டாதீர்கள். மனிதன் எல்லாத்தையும் ஏற்படக்கூடிய பலகீனம். யாராவது வசதியானவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஒட்டிக்கொள்வோன்னு நாங்கள் நினைப்போம். இதுக்கு நோக்கம் அப்படி ஒட்டிக்கொண்டா அவங்க நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இவருக்கு நம்ம 50 ரூபாட ஒரு பர்ஸை கொடுத்தோம்னா அவர் ஒரு 500 ரூபாட ஏதேன்னு நமக்கு செஞ்சு தருவார். இவர் வீட்டுக்கு போகக்குள்ள 1000 ரூபாய்க்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு போனால் நம்ம வீட்டுக்கு அவர் 5000 ரூபாட பார்சலில் வருவார். அதிகரித்து கொள்றதுக்காக அடுத்தவனுக்கு அதாவது பரிவை காட்டுறது. இந்த மனநிலை வந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், யார் நமக்கு திருப்பி தர்றதுக்கு வக்கில்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களோட பரிவாக நடக்க மாட்டோம். யாரோட நம்ம நல்லா நடந்தால் நமக்கு ஒரு அந்தஸ்தோ ஒரு பொருளோ ஒரு பதவியோ ஒரு கிடைக்குமோ அவங்களோட மட்டும் பரிவாக நடப்போம். அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லாண்டா, அதிகரித்து கொள்ளும் நோக்கத்தில் நீங்கள் பரிவாக நடக்காதீங்க. அப்படியாக இருந்தால் நீ பரிவு எங்கே அதிகமாக காட்ட வேண்டும் என்று சொன்னால், யாருக்கு கொடுத்தா திருப்பி கிடைக்காதோ, யாருக்கு செஞ்சால் நமக்கு எந்த உதவியும் அவங்களால செய்ய இயலாதோ, யார் வீட்டுக்கு நம்ம கொண்டு போனால் அந்த அளவுக்கு நமக்கு வர முடியாத நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க மேலே பரிவு வர வேண்டும். அதுதான் பேசிக்கான அன்பினுடைய அடையாளமாக, இரக்கம் காட்டுவதனுடைய அடையாளமாக, உதவி செய்வதனுடைய அடையாளமாக இருக்கும். இதே இந்த மாதிரி அதாவது சில நேரங்களில் மனிதனுடைய உள்ளத்தில் இயல்புற புகழ் போதை இருக்கும். தன் அடுத்தவன் புகழணும், நான் தான் இதை செஞ்சோன்ற மனநிலை இருக்கணும். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கண்டித்து சொல்கிறார். நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கிறீர்கள்ங்கிறதுல 2 அர்த்தம் இருக்குது. நான் செய்யாத ஒன்றை நான் செஞ்ச மாதிரி காட்டி பெருமை தர்றது, அது இல்லாமல் நானே செய்யாத ஒரு அமலை அடுத்தவனுக்கு செய்யுமாறு தூண்டுறது, 2ஐயும் அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறார். இதே மாதிரி தான் செய்யாதவற்றுக்கு பிறரால் தான் புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்களை குர்ஆன் அல்லாஹ் கண்டிக்கிறார். இந்த மனநிலை ஏன் வருகிறது என்று சொன்னால், யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிருப்பார், யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு வேலையை செய்ய முயற்சி செய்வார், கடைசி வேலைக்கு போயிருக்கும், திடீர்னு ஒரு ஆள் என்ட்ரி ஆவார். அவர் செஞ்சு போட்டு நான் தான் செஞ்சேன், இவ்வளவு காலம் இவங்க கொண்டு வந்தாங்களே, இந்த இடத்துக்கு முயற்சிக்கு வந்தாங்களே, அது விடுபற்றும். கடைசியாக யார் கையடித்தாரோ நான் தான் செஞ்சேன், நான் போனதுக்கு பிறகு தான் இது நடந்துச்சு என்கிற பேரை காட்டிக்கொள்ள முயற்சிவாங்க. இது புகழ் போதையினால் வாரது. இதனால் நடக்கிற இது சமுதாயத்தில் சின்ன சின்ன விஷயத்திலேருந்து எல்லாத்துலேயும் இதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் மனிதனுடைய மனதில்
ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்கிற எண்ணம் இல்லாமல் ஊருக்காக, பேருக்காக, அடுத்தவருடைய புகழுக்காக செய்வதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. சாதாரண ஒரு ஜனாசா வீட்டை கூட இது விட்டு விடாது. ஒரு ஜனாசாவிலும் ஜனாசா எடுக்க கஷ்டப்பட்டுருப்பாங்க, அங்கே இங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஓடுவாங்க, அங்காலஞ்சாலும் ஓடுவாங்க, கடைசியாக போய்ட்டு ஒரு ஆளை கையடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க இவ்வளோ நேரம் என்ன செஞ்சாங்க, நம்ம போனால் உடனே கிடச்சிருச்சுன்னுவாங்க. சில நேரம் இவங்க வந்து முயற்சி செஞ்சது அது கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்போ எல்லாருடைய உழைப்பையும் அப்படியே தட்டி விட்டு நான் செஞ்சேன் என்கிற மனநிலையை கொண்டு வருவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் மறுமையில் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் அஹ்ஸனுஹும் அஹ்லாக்கா, யார் பண்பாட்டில் நல்லவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் மறுமையில் எனக்கு ரொம்ப நேசமானவங்க, மறுமையில் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. நாளை மறுமையில் எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க, எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் அதில் ஒரு ஆள் யாருன்னா தர்தாரூன். எப்போ பார்த்தாலும் நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், நான் இல்லைண்டா இப்படி ஆயிருக்காது, நான் இல்லைண்டா அப்படி நடந்திருக்காது, என்ன பொறுத்தளவு நானுண்டே பேசி கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்களே மறுமையில் எனக்கு ரொம்ப தூரமாக இருப்பாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் நம்மளுடைய நடத்தைகள் சம்பந்தமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நடத்தைகளை சமயங்களும் ஒழுக்கம் போதிக்கிறவங்களும் தனிநபர் ஒழுக்கமாக சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவு அதை ஈமானாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் ஹுலுகா. ஈமானில் பூரணமான மூமின் யார் என்று சொன்னால் பண்பாட்டில் சிறந்தவன் தான். பண்பாடு சிறப்பாக இருந்தால்தான் அவன் ஈமானில் பூரணமானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஈமான்ங்கிறது நம்பிக்கையோடு தொடர்பட்டதாக நாம் பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லாக்கை ஈமானோடு சம்பந்தப்படுத்தி சொல்கிறாங்க. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது. அதில் ஆக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா. அதில் ஆக குறைஞ்சது என்னன்னு கேட்டால் பாதையில் இருக்கக்கூடிய பிறருக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது. இது நம்ம அடுத்தவர் ரோட்டால் நம்ம போகிறோம், ஏதோ ஒரு அசிங்கம் இருக்குது, நம்ம கடந்து போய்த்தா நம்மளோட வேலை முடிஞ்சிடும். ஆனால் நம்ம எடுத்து போடுறோம்னு சொல்லி சொன்னால் நாம் பட்ட மாதிரி அடுத்தவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த பண்பு இருக்குது. அதில் அது ஈமானில் ஒரு கிளை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம். மனித மனதையும் மனித எண்ணங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு சேர்க்கிறான். அல் ஹயாஉ மினல் ஈமான், வெக்கம் என்கிறது ஈமானை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. சுத்தத்தை பற்றி சொல்கிற போது அத்துஹூரு சத்ருல் ஈமான், சுத்தம் என்கிறது ஈமானில் பாதி என்று சொல்கிறாங்க. அப்போ ஈமான் என்கிறது வெறுமனே ஆமத்து பில்லான்னு சொல்கிறது மட்டும் இல்லை. அப்போ ஒரு மூமின் ஈமான் சரியாக இருந்தால் அவன் சுத்தமாக இருப்பான். சுத்தம் என்கிறது வெளிப்படையான உடல் சுத்தத்தையும் குறிக்கும், உடல் சுத்தத்தையும் குறிக்கும். இப்படி நாங்கள் அதாவது பண்பாட்டோடு சம்பந்தமான ஏராளமான செய்திகளை இதில் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாளை மறுமையிலே நன்மையின் தீமையும் நிறுக்கப்படும். இந்த நன்மையும் தீமையும் நிறுக்கப்படக்கூடிய தராசியில் நன்மை தட்டில் அதிக வெயிட்டாக என்ன இருக்கும் என்று சஹாபாக்கள் கேட்குறாங்க. நன்மை தட்டில் எது பாரமாக இருக்கும் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவும் ஹுஸ்னுல் ஹுலுக், நல்ல பண்பாடும் தான் நன்மை தட்டில் வெயிட்டாக இருக்கும், நன்மை தட்டை கணக்க செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நாளை மறுமையிலே அதிகமான மக்கள் எதன் மூலமாக சொர்க்கம் போவார்கள் என்று கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவின் மூலமாகவும் ஹுஸ்னுல் ஹுலுக், நல்ல பண்பாட்டின் மூலமாகவும் தான் அதிகமான மக்கள் சொர்க்கம் போவார்கள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொர்க்கம் போகிறதுக்கு அது காரணமாக அமையும். ஒரு ஆச்சரியமான செய்தி என்னென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமின் தனது நல்ல பண்பாட்டால் தரஜத்த சாயிமில் காயும், நோன்பு பிடிச்சு கொண்டு ஒரு ஆள் தொழுதா என்ன நன்மை அடைகிறாரோ, என்ன அந்தஸ்தை அடைகிறாரோ, அந்த அந்தஸ்தை தன்னுடைய நல்ல பண்பாட்டால் ஒரு மனிதன் அடைவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் நல்ல பண்பாடுடைய மனிதராக இருக்கிறார், இன்னொருவர் நோன்பு பிடிச்சிட்டு தொழுவிட்டு இருக்கிறார், இந்த நன்மையை பண்பாட்டின் மூலமாக இவர் அடைவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு மனிதன் தன் கெட்ட பண்பால் கெட்ட நடத்தையினால்
தொழுத தொழுகையும் நோன்பையும் இழப்பான் என்று சொல்கிறது. நாம் எல்லாரும் அதிகமாக அறிஞ்ச அந்த அதாவது முஃப்லிஸ் பங்களோட்காரன் யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த ஹதீஸ். தொழுகையாளியாக இருப்பார், நோம்பாளியாக இருப்பார், நல்ல அமல் செஞ்சிருப்பார், தொழுகைக்கு சொர்க்கத்துக்கு போகிற அளவுக்கு நன்மை இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு ஆள் வந்து இவர் எனக்கு அடித்தார், இவர் எனக்கு ஏசுனார், இவனுடைய செல்வத்தை எடுத்தார் என்று முறைப்பாடு செய்வாங்க. இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட காணியை பிடிச்சிருக்கலாம், ஆனால் மறுமையில் போய் காணி கொடுக்கலாது. காணிக்கு பகரமாக எங்களோட நன்மையை கொடுக்கணும். காசை வாங்கிட்டு கொடுக்காம விட்டுருப்போம். அங்கே போய் எங்களோட 1000 ரூபா தாள் அங்கே செல்லாது. அங்கே நன்மையை கொடுக்கணும். இப்படியே செஞ்ச நன்மையை கொடுத்து கடைசியில் நன்மை எதுவும் இல்லை என்று வருகிற போது அவனோட பாவத்தை சுமந்து நரகத்துக்கு போவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கெட்ட பண்பால நாம் தொழுத தொழுகையும் நோன்பையும் கூட இழக்க வேண்டிய சூழல் வரும் என்று ஹதீஸ் சொல்வதனால் ஒருவன் நல்ல பண்பால தொழுகாளி நோம்பாளியினுடைய நன்மை அடைவான். இதனுடைய அர்த்தம் நான் நல்ல பண்பாளனாக இருக்கிறேன் ஆனால் தொழாமல் இருக்கிறேன் என்கிறதல்ல. அடிப்படை கடமை தொழுகையை நிறைவேற்றணும். நம்ம நல்ல பண்பாட்டோடு இருந்தோம்னு சொன்னால் நோன்பு பிடிச்சிட்டு ஒருதல் தொழுதா என்ன நன்மை அடைஞ்சு கொண்டிருக்கிறாரோ அந்த நன்மை அடையலாம் என்று எங்களுக்கு மார்க்கம் சொல்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பேச்சு முறை, நடத்த முறை, கொடுக்கல் வாங்கல், வாக்களிக்கிற விதங்கள், இப்போ பேசக்கூடிய விதம், பேசுகிற தொனி, பேசுகிற வார்த்தை என்று அனைத்தையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வணக்கமாக ஆக்கிக் கொள்ளலாம். நிறைய நன்மைகளை நாங்கள் அடையலாம். கூடுதல் இபாதத்து மூலமாக பெற முடியாத பாய்தாக்களை, நன்மைகளை நாங்கள் அதனூடாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டு நாம் எங்களுடைய நடத்தைகளை சீர் பண்ணுவதற்கு முயற்சி செய்வோம். பேச்சு முறைகளை, கொடுக்கல் வாங்கல், நேர்மை, நாணயம், இந்த விஷயங்களில் இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வாஸத லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வாஸத முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் சில இடங்களை புனிதப்படுத்தியிருக்கிறார். உதாரணமாக மக்கா, அந்த ஹரம் எல்லை, மதீனா, பைத்துல் முகத்தஸ் இந்த பகுதி, இவ்வாறு சில இடங்களை அல்லாஹ் புனிதப்படுத்தியிருக்கிறார். இவ்வாறு சில நாட்களை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். அந்த வகையில் யௌமுல் ஜும்மாவுடைய நாள், அரஃபாவுடைய நாள் என்று சில நாட்களை அல்லாஹு தஆலா சிறப்பித்திருக்கிறார். சில மாதங்களையும் அல்லாஹு தஆலா சிறப்பித்திருக்கிறான். அதிலே 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹு தஆலா போர் செய்வது தடுக்கப்பட்ட புனித மாதங்களாக சொல்லியிருக்கிறார். அந்த போர் செய்வது தடுக்கப்பட்ட புனித மாதங்களில் 3 மாதங்கள் தொடராக வருகிறது. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்கிற 3 மாதமும் போர் செய்வது தடுக்கப்பட்ட புனித மாதங்களோட உள்ளது. நாம் இருக்கக்கூடிய இந்த துல்காதாவும் வரக்கூடிய துல்ஹஜ்ஜும் அதைத் தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரமும் புனித மாதங்கள் ஆகும். ஆக நாங்கள் புனித மாதங்கள் தொடராக வரக்கூடிய 3 புனித மாதங்களினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிய வேண்டும். இந்த புனித மாதங்களில் இஸ்லாம் நேரடியாக தடை செய்த ஒரு விஷயம், முஸ்லீம்கள் போர் செய்யக்கூடாது. ஒரு இஸ்லாமிய அரசு இருந்தால் போரை ஆரம்பிக்கக்கூடாது. எதிரிகள் வந்து தாக்கினால் தற்பாதுகாப்புக்காக சண்டை செய்யலாம் என்கிற அளவில் அல்லாஹு தஆலா இதை புனித மாதங்களாக, போர் செய்வது தடுக்கப்பட்ட மாதங்களாக சொல்கிறார். அதோடு இதை குறித்து பேசக்கூடிய வசனத்திலே அல்லாஹு தஆலா வலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த போர் செய்வது தடுக்கப்பட்ட இந்த மாதங்களில் போர் செய்து அல்லது பாவங்கள் செய்து உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதாவது ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய பாவங்களை விட இந்த புனித மாதங்களிலே செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனை அதிகம் என்கிற கருத்தை இந்த வசனத்தை வைத்து அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த மாதத்தில் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சு கொள்ளாதீங்க.
நீங்கள் பாவம் செஞ்சால் அது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அநியாயம், அதை செய்யாதீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஏனைய காலங்களை விட ஹராம் ஹலால்களை நாங்கள் கூடுதல் பேணுதலோடு கடைபிடிக்க வேண்டிய காலம் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்துக்காட்டு, இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறது. சில அறிஞர்கள் இந்த மாதங்களிலே செய்யக்கூடிய நன்மைக்கு ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய நன்மைகளை விட அதிக நன்மை இருக்கிறது என்பதை சொல்கிறார்கள். குறிப்பாக இந்த துல்காதா மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள். அந்த 4 உம்ராக்களும் துல்காதா மாதத்திலேயே செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த மாதத்துக்கு சிறப்பு கொடுத்திருக்கிறார்கள், அமல்கள் ரீதியாக சிறப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த மாதங்களிலே யாராவது ஹஜ்ஜுக்குரிய எண்ணத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த கடமையை செய்வாங்க. அது இல்லை என்று சொல்லி சொன்னால் நாம் ஏனைய மாதங்களை விட இதிலே பேணுதலாக இருந்து ஹராம்களை விட்டும் தவிர்ந்திருந்து ஏவல்களை முடிந்தவரை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கு எந்த அநியாயமும் செய்துவிடக்கூடாது என்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எதிரிகள் வந்து அவங்களா தாக்குனாலே தவிர நாங்கள் தாக்கக்கூடாது என்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மாதங்களை புனிதப்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னார். அதை ஒரு கடுமையான பெரும்பாவங்கள ஒன்றாக கடுமையான குற்றமாக எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அடுத்தவர்கள் விஷயத்தில் நாம் பக்குவமாக இருக்க வேண்டும், பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர் உரிமைகளை மறுக்கிற விதத்தில், அடுத்தவர்களுடைய உரிமைகளை பறிக்கிற விதத்தில் நாம் செயல்பட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையையும் இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்ன பண்பாட்டு விஷயத்திலேயே குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய எங்களை நோக்கி வரக்கூடிய இந்த தொடர் 3 மாதங்களும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலம் என்கிற அடிப்படையையும் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மார்க்கத்தினுடைய அக்கீதாவில் விஷயத்தில் உறுதியோடு இருக்கிற அதே நேரத்தில் அது எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.